என்ன மாரியாயி சோகமா இருக்க? ஏன் என்ன? ஒன்றும் இல்லை, சும்மாதான். அப்படி அடைச்சு உள்ளு நமக்கு சொல்றதுக்கு என்ன? கஞ்சி குடிக்கல, என்னமோ போல கிருகிருன்னு வருது. அதான் அப்படியே வந்தேன். சாப்பிடுறியா நம்ம வீட்ல? வேண்டாம் முத்தா. ஏன் வேண்டாம்? ஏன் சாப்பிடல நீ இன்னும் காலையில இருந்து? சாப்பிடல, சின்ன வருத்தம் மருமகளுக்கு எனக்கும். அந்த ஆக்கில் ஒரு இதில் படுத்துட்டேன். அவ சாப்பிட தான் சொன்னா, எனக்கு என்னமோ பிடிக்கல. சாப்பிடல, ஒரு வீராப்புல நான் வாட்டுக்கு படுத்து கிடந்தேன் இன்ன வரைக்கும். அதனாலதான் சரி இன்னும் போயிட்டு எந்திரிச்சு இந்த பக்கம் வருவோம் அப்படின்னு வந்தேன். ஆமா. அட, வீடான வீட்டில் சண்டை வராமல் இருக்குமா என்ன? வீட்டுக்கு சண்டைகள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுக்காம சாப்பிடாம கொள்ளாம கிடப்பியாக்கும். லூஸ் அன்னைக்கு நம்ம வீட்டில் சோறு போட்டேன்னு சாப்பிட்றியா? வேண்டாம் வேண்டாம், நான் அப்புறமா ரவைக்கு போய் வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் என்னன்ற சாப்பிடாம கொள்ளாம கிடக்கவா முடியும் சொல்லு? இந்த காலையும் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடலனோட வயிற்றை இழுத்து பிடிக்கும். காப்பின்னு போட்டு யாருன்னா கொடு. காப்பி நேரத்துக்கு எங்கிட்டு போகிற பால்காரம் 3 மணிக்கு தானே வருவாவே. 3, 3:30, 4 ஆயிரம் கூட. 4 மணிக்கு மேலே தான் போடுவோம். 4 மணிக்கு மேலேயே போட்டு குடிப்போமா? கொஞ்சோண்டு சாப்பிடேன். நேற்று வச்ச கறி குழம்பு கொஞ்சம் இருக்கு. ஐயோ, கறி குழம்பெல்லாம் நமக்கு வேண்டாம்ட்டா. அதெல்லாம் வேண்டாம், விடு, பசிக்கல. என்னதான் அப்படி சண்டை உனக்கும் உங்களுக்கு? என்ன சண்டை? சும்மா சாதாரண சண்டைகள் தான். ஆமா, அதுதான் அப்படி. நான் தான் அப்படி கோச்சிட்டு இருக்கேன். பாவம், அவளை சொல்லி கோளாறுல யாரையும் சொல்றதுக்கு இல்லை. நான் தான் பாவங்கிற சொல்லக்கூடாதுங்கிற. அப்புறம் என்ன 2 பேத்துக்கு பிரச்சனை? பாவம் ஏதோ உங்ககிட்ட சண்டை விடுறான்னா? ஆமா, அவன் சண்டை விடுறேன். என்னமோ தெரியல, என் வாய் தான் ஒட்டுன்னு இருக்க மாட்டேங்குது. என்னத்தையாவது பேசி போடுறேன். அப்புறம் அவன் முன்னாடி திட்டுனா அவன் சண்டைக்கு வர மாட்டானா? இந்த மாதிரி தான் அவன் சண்டைக்கு வரேன். இப்படிதான் சில சண்டைகள் நடந்துகிட்டு இருக்குது. வீடான வீட்டில் அப்புறம் சண்டைகள் இல்லாமையா இருக்கும். ஏதோ எல்லா வீட்லையும் நடக்கிற சண்டை தான். அவளை என்னத்த சொன்னேன்? அப்புறம் அவளை சொன்ன நம்மளை பிடிச்சி அடிக்க மாட்டானுவளா? அப்புறம் நம்மளை தான் சண்டை விடுவானு, நம்மக்கிட்ட தான் பிரச்சனை பண்ணுவானுவ. வாயை வச்சுட்டு பேசாமல் இருக்கணும். இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஏதோ சோறு போடுறாவளா, கஞ்சி தர்றாவளா, குடிச்சுவிட்டு அக்கடான்னு வாயை பற்றிட்டு கிடக்கணும். சும்மா இருக்க மாட்டேன் நீ. சும்மா இருக்காமலாம் இல்லை, என்னமோ தெரியல. முன்னாடிலாம் அவன் நல்லா தான் அவள்கிட்ட பேசுவேன் பண்ணுவேன். வர வர பிடிக்க மாட்டேங்குது. அவள் ஒன்றும் பண்ணல, அவள் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கா. இருந்தாலும் அவளுக்கு குழந்தை பிறந்துச்சு பார்த்தியா? அந்த நேரம் அவள் பிள்ளையே பார்க்க மாட்டேன்ட்டா, தூக்க மாட்டேன்ட்டா, அவள்கிட்ட பேச மாட்டேன்ட்டா. அவள் கோச்சிட்டு ஒரு 5-6 நாள் கூட இருக்காம ஓடி போயிடுச்சு அவள் புருஷ வீட்டுக்கு. அந்த கோவம் எனக்கு இன்னும் தாங்கலை பார்த்துக்க. அது அப்படியே இருக்கு மனசுக்குள்ளே பதிஞ்ச மாதிரி. அதனால அவன் மேலே எப்போ பார்த்தாலும் கோவப்படுற மாதிரி கோவத்தை காட்டிட்டு வச்சுட்டு நல்லா பேசாமல் கொள்ளாமல் இப்படி இருக்கிறனா? அதனாலயே என்னன்னு தெரியல. ஆமாம், ஆனால் என்ன இங்கே பாரு, நீ ஏதாவது ஒன்று பண்ணியிருப்ப, அதனால அவள் கோச்சிருப்பா. அமுதாவை பற்றி எனக்கு தெரியும். அமுதா அப்படிப்பட்ட மனசு கிடையாது, சரியா? எல்லார்ட்டையும் நல்ல பிள்ளைன்னு தான் பேர் வாங்குவா. நீ ஏதாவது பண்ணதுனால தானே அவள் கோச்சிருப்பா. சொல்லு, நீ பண்ணியா பண்ணலையா? ஆமா, உண்மைதான். நான் உன்னை பேச போய் தான் அவள் அதை கோச்சுக்கிட்டு பண்ணுறா. அதுக்கப்புறம் அவள் பாட்டுக்கு என் மாவு வந்தா போனால் நல்லா தான் பேசுகிறா, பிள்ளை இருக்கிறா, பண்ணுறா, பயின்றா. மாறிட்டாள்ல, அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? நீ மாறி இருக்கணும்ல. நீ ஏன் அதே மாதிரி இருக்க? சொல்கிறது கரெக்டு தான், நான் மாறி இருக்கணும்ல. நான் ஏன் மாறலை? அப்போ என் மேலே தானே தப்பு. உன் மேலே தப்புன்னு நீயே ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். என் மேலே தான் தப்பு. நீயே ஒத்துக்க, உன் மேலே தப்புன்னு. புரியுதா இப்போ யார் மேலே தப்புன்னு? அவள் பேசுகிறாள்ல, இப்போ நல்லா பேசுகிறாள்ல, நீ என்ன பண்ணணும்? அவள் மறந்துட்டாள்ல, நீ மறக்கணும். ஆமாம், கரெக்டு தான் நீ சொல்கிறது. அப்புறம் ஆமாம் கரெக்டு தாங்கிற, அப்படியே நீ இந்த மாதிரி பண்ணுற. அவள் மறந்துட்டு அவள் பாட்டுக்கு எப்பவும் போல இருக்கிறா. அப்போ நீ என்ன பண்ணணும்? நீயும் அந்த பேச்சை மறந்துட்டு அவள் மாறிட்டாள்ல, நீ மாறிட்டு அவட்ட நல்லா பேசணும் வைக்கணும்ல. திரும்ப ஒரு வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும். நீ ஒரு மாதிரியும் அவள் ஒரு மாதிரினா பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். சொல்லு பெரியம்மா. ஆமாம் அமுதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்க பெரியம்மா. அத்தை சாப்பிடவே இல்லை, அதான் அப்படி தேடிட்டே வந்தேன். லாஸ்ட்ல இங்கே உட்காந்துருக்காவளா, வந்து சாப்பிட சொல்கிறீங்களா? காலையிலே சாப்பிடல, மதியமும் சாப்பிடல. பாவம் பெரிய மனுஷி. இப்படி சாப்பிடாம இருந்தால் உடம்புக்கு ஏதாவது கெடுதல் ஆகும் இல்லையா? அதான் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு பார்க்க வந்தேன். கொஞ்சம் கூப்பிடுங்க. என் கூட பேச மாட்டாவ, அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பெரியம்மா. வர சொல்கிறத்தா போ. என்னத்துக்கு பேசாமல் கிடைக்கிய? என்ன பிரச்சனை பெரியம்மா? அந்த வாக்கில் பேசுறது இல்லை. சொல்லி வர சொல்கிறீங்களா? வர சொல்கிறேன், கவலைப்படாத. நீ போறியா? சரி பெரியம்மா. அப்போ நான் வாரேன், சொல்லி வர சொல்லுங்க. பாவம் சாப்பிடாம கிடந்தா என்ன சுகர் ப்ரெஷர்லாம் இருக்குது வேற. அதே தான் ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கோம். நேரத்துக்கு சாப்பிடணும் இல்லையா? அதுக்கு தான் பெரியம்மா வந்தேன். சரி வாரேன். சரியா, நான் வர சொல்கிறேன் அத்தையே, நீ போ. பாத்தியா உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சு அந்த பிள்ளை உன்னை கூப்பிட தேடிட்டு வருது. நீ என்னடான்னா ரொம்ப தான் பிகு பண்ணுற பிகு. ஏந்திரி போ, வீட்டில் போய் நீ வாட்டு சோதை வந்துட்டு தின்னு. சண்டை போடாதத்தா, அம்மதாலும் பாவம் இல்லையா? இப்படி எவ்வளோ தேடிட்டு வருவாளா?
உன் மேலே கோவப்பட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு தான் இருப்பாளுவ. கிளவி கிடந்தா கிடக்கட்டும், சாப்பிடாம கிடக்கட்டும், பண்ணட்டும், போட்டும், வரட்டும்னு. ஆனால் அவன் அப்படி நினைக்கலையே, உன்னை தேடிக்கிட்டு வாரா உன்னை சாப்பிட சொல்கிறதுக்கு. பாத்தியா இப்படி இருப்பாளுவல, எவ்வளவு கிடப்பாளுவல. ஒழுங்கா சொல்கிறத கேட்டுட்டு அக்கடான்னு போய் சாப்பிட்டுட்டு வீட்டில் அடனா. ஆ 4 மணி மேலே வா, டீ போட்டு குடிப்போம். சொல்கிறது ரைட்டு தான். எவளாவது இப்படி தேடிக்கிட்டு வருவாளுகளா? அவளாவது தேடிக்கிட்டு வாராள்ல. அதுக்கு தான் சொல்கிறேன், அவளாவது தேடிக்கிட்டு வாரா பத்தியா. அதனால் அவளை இனிமேல் எதுவும் திட்டாத, பேசாத. அவளே திட்டினாலும் வயசான காலத்தில் நமக்கு இனிமேல் என்ன, வாங்கிக்கிட்டு பேசாமல் அக்கடான்னு இருக்க வேண்டியதான். புரியுதா? எதுவும் சண்டை போடாமல் கொள்ளாமல் இருங்க. சரிக்கா, நான் வாரேன். போ, நீ வாட்டி சோத்தை போட்டு சாப்பிடு. நீ சாப்பிடுன்னு அவளுக்கு வருத்தம் வரு. அதனால தானே தேடிட்டு வாரா. நீ அப்படி இருக்கணும் தேவையா நமக்கு? ஆமா ஆமா, தேடிக்கிட்டு வாராளே. சில ஒருத்தையே வர கூட மாட்டாளுகள்ல தேடிக்கிட்டு. இவளாவது தேடிக்கிட்டு வாராள். இதுக்குதான் சொல்றேன், அவளாவது தேடிக்கிட்டு வாரான்னு நினைச்சு பாரு. போயிட்டு வருவா. இவளுக்காக தேடிட்டு வராளுவ, இவளுக்கு மழுக்குறா. நம்மள ஒருத்தியா தேடுவாளுவல. இதுக்குன்னு 3 மருமூழுவ. நம்மளா தனியா ஆக்கி தின்னுக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தி ஒரு நேரம் சாப்பிட்டேன்னு கூட ஒருத்தையும் கேட்க மாட்டாளுவ. ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கலாத்தன்னு கூட கேட்க மாட்டாளுவ. இவளுக்கு எப்படிப்பட்ட மரமும் அமைஞ்சிருக்கா. அதை இவளுக்கு கொடுத்து வைக்கல. திமுரு இவன் இந்த அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. பேசாம அவ என்ன பேசினாலும் வச்சாலும் என்னத்த அப்படி பேச போறா? இது ஏதாவது சேட்டை பண்ணாமே அவ கோவப்படுறாம இருப்பா. இது ஏதாவது சேட்டை பண்ணியிருக்கும், அதனால அவ கோவப்படுறா. என்னமோ என்கிட்ட நல்லா இருந்தா சரி. அத்த சுந்தரி, அத்த தம்பி வாங்கப்பா. வரேன்னு சொல்லல, சுந்தரி சொல்லல. அவகிட்ட சொன்னாதானே அவ உங்ககிட்ட சொல்லுவா. நான் அவகிட்டயே சொல்லல. சொல்லலையா? சொல்லாமதான் அப்ப வந்தீங்களா? ஆமா, வர சொல்லுங்க. இருங்கப்பா, இந்த ஒரு நிமிஷம் வர சொல்றேன். உட்காருங்கள். எப்படி? பரவாயில்ல அத்த. இந்த வர சொல்றேன். சொல்லவே இல்லை. ஐயா நேத்து அது இதுன்னு சமைச்சு வச்சுட்டு உங்க மாமா உங்களுக்கு ஃபோன் போட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. வந்தீங்களா? வருவேனா நட்டிய? போங்கப்பா அங்கிட்டு. சங்கடமா போச்சு உங்களை விட்டுட்டு சாப்பிட்றதுக்கே. நெசத்துலையுமே அவ சொல்லிக்கிட்டே இருந்தா ஒன்று. அம்மா இது அவருக்கு பிடிக்கும், அம்மா இது அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சரியா கூட சாப்பிட மாட்டேன்ட்டா தெரியுமா? ஆனா நீங்க என்னடான்னா வருவேனா டீய என்ன தங்கி இருந்து அங்கே சாப்பிட்றதுக்காக வரேன் அப்படின்னுட்டு. ஏன்னா அப்படி பண்ணியலோ. இன்னைக்கு அது வாரேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உங்க மாமா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்தாது கொடுத்து சமைச்சு வச்சிருந்துருப்பேன்ல. நேற்று வச்ச அந்த பழைய குழம்பு தான் கொஞ்சோண்டு கிடக்கு. அதில் கறியும் இல்லை, மீனும் இல்லை, ஒன்றுமே இல்லைப்பா. பரவாயில்ல இருக்கட்டும், நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். சுந்தரி வர சொல்லுங்க. இந்த ஒரு நிமிஷத்துல வர சொல்றேன். சுந்தரி யார் வந்திருக்கான்னு பாரு. மாமா வந்திருக்காரு. சுந்தரி என்னடி பண்ற? கூப்பிடுறது காதல விழுகலையா? பாருடி, புருஷன் வந்திருக்காப்ல. போ. ஏன் போக முடியாது? அடி வாங்கிடுவ. உன்னை தேடி பாவம் வந்திருக்காருல்ல. அட போன் எடுக்காட்டி என்ன? ஏன் போன் எடுத்தாதான் வந்து பாப்பியா? தேடி வந்திருக்காரு, உன்னை கூப்பிடுறாரு, பார்க்கணும் போல. ஊருக்கெல்லாம் கூப்பிட மாட்டாருன்னு நினைக்கிறேன். வந்துதான் ஏய் சொல்றத கேளு சுந்தரி. கோவமா இருப்பாளோ? அவங்க அம்மா இவ்வளோ சொல்றதுக்கு என்னன்னு கூட இது பண்ண மாட்டேங்கிறா. ரொம்ப கோவம் தான் போல நம்ம மேல. இருக்கட்டும். அப்புறம் கோவம் இல்லாமையா இருக்கும்? நம்ம எத்தனை ஃபோன் கால், எத்தனை மெசேஜ், ஒரு ரிப்ளை பண்ணல, ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்புறம் கோவம் இல்லாம அம்மா வேற இவளை கூட்டிட்டு வந்தாதான் நீ வீட்டுக்கு இன்னைக்கு வரேன்ருச்சு. ஐயோ கடவுளே, இல்லைன்னா கூட இன்னும் 10 நாள் மேடத்தை விட்டு பிடிக்கலாம். இனிமே ஊருக்கு வரேன்னு சொல்லுவா வாயை திறந்து. அப்படின்னு நான் விட்டு பிடிக்கலான்னு நான் நினைச்சிட்டு ஒரு போக்கில் இருந்தா, அம்மா இவளை கூட்டிட்டு வந்தாதான்டா நீ வீட்டுக்கு வர, இல்லைன்னா வீட்டு பக்கமே எட்டி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிருச்சு. இவளை நான் எப்படி இங்க இருந்து கூட்டிட்டு போக போறேன்னு எனக்கே தெரியல. இவ வாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பேச கூட வர மாட்டேங்குது. போடி எந்திரிச்சுங்க, சொன்னா கேட்க மாட்டா. போடி. வேற இந்த அதட்டு இருக்காங்க. அப்பவும் வாரால பாரு, கோவம் சரியான கோவம் போல மேடம் என் மேல. அப்புறம் எப்படி அவ வருவா? வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் என்ன அப்படி கோவம்ட்டு. நம்மளை பார்த்தோன்னே எப்படி சிரிச்சிருவான்னு நினைக்கிறேன். இந்த வந்துட்டாப்பா, உட்காரு. அட வருவேனாங்கிறா, என்னதான் அப்படின்னு தெரியல. ஏய் எதுக்கு அழுகுற? சும்மாதான். என்னம்மா வந்துட்டேன் போதுமா? பேசிட்டினா எதுக்குடி அழுகுறா? எதுக்குண்ணா ஏன் அழுக வருதுன்னு தெரியல. சரி, இத்தனை நாள் ஃபோன் பண்ணனே, மெசேஜ் பண்ணனே, எதுக்கு ரிப்ளை பண்ணலையா? ஃபோனை எதுக்கு அட்டன் பண்ணலையா? இப்போ மட்டும் எதுக்கு வந்திருக்காங்களா? கேளு, அதெல்லாம் கேளுமா. ஏன் பேசுறேன்னு கேளு. அப்போ கேளு. பக்கத்துல தான் நிக்குது, அங்கே தான் நிக்குது. நீ கேட்க வேண்டியதானே? என்னையே கேளுங்கிற என்னையும் அடப்போமா அங்கிட்டு. பேச மாட்டாங்களா, வைக்க மாட்டாங்களா? இப்போ வந்து எதுக்கு நிற்கிறாங்களா? அத்தை ஒன்றும் இல்லை, ஊரு கூட்டி போகணும். அம்மா ஊரு கூட்டிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனால தான் நான் வந்தேன். பேசவும் வேணாம், ஒன்றும் வேணாம் அத்தை, என் கூட வர மட்டும் சொல்லுங்க. டேடி நீ பேச வேணாமா, அவங்க கூட வந்தா மட்டும் போதுமா? போ, உங்க அத்தை தான் உன்னை வர சொல்லியிருக்கு. நீ தான் ஊருக்கு போகணும் சொல்லிட்டே இருந்தீல. இன்னைக்கு கூட காலையில் உங்க அப்பா கிட்ட என்ன சொன்னேன்? அப்பா என்னை கூட்டிட்டு வந்து விடுங்கன்னு சொன்னியா? இந்த தான் மாப்பிள்ளையே வந்துட்டாரு, கூட்டிட்டு வந்து விடுவாரு, கிளம்பு. போ,
பையெல்லாம் ரெடியாக தானே வச்சிருக்க அப்பாவை கூட்டி போவாருன்னு போகல. என்னடி நீ தாண்டி காலையில உங்க அப்பா கேட்டுட்டு இருந்த கூட்டி போக சொல்லி மாப்பிள்ள பேச மாட்டாருன்னு. நான் போகல. இவங்க என்னை கூட்டிட்டு போகணும்னு வரல, அத்தை சொன்னாங்கன்னு கூப்பிட வந்திருக்காரு. அப்போ நான் போகணுமா? ஓ அந்த அளவுக்கு கோவமா? சரி வந்தேன், சரி கூப்பிட்றானே, சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு இல்லாம திரும்ப வர முடியாதுன்னா என்ன தகதிலாம்? ஐயோ உங்களுக்கு கெஞ்சி கெஞ்சி கேட்குறப்பா. அப்போ மறுபடியும் நம்ம எதுவும் சண்டை பிரச்சனை எதுவும் வேணாப்பா, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், விட்டுருங்கப்பா. அவ கிடக்குறா, அவ ஏதாவது பேசிட்டு தான் உளறிட்டு கிடப்பா. அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. அவள் பையெல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கா. அவள் எப்படியாவது நான் உங்களை கூட அனுப்பி விட்றேன், பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கப்பா. ஆஸ்பத்திரி கூட நாளை கழிச்சு செக்கப்புக்கு போகணுமா? ஆமா யாவுகெல்லாம் இருக்காவா? நான் தான் காலையில தான் பார்த்தேன், செக்கப்புக்கு நாளை கழிச்சு தான் போகணும். யாபகம்லாம் இருக்கும் போல. அப்படியே மறந்து போயிருக்கேன். அவள் அவளை திட்டாதி, அவன் நைனேன்னு அழுதுகிட்டே இருக்கா. மாசமாக இருக்க அப்படியே ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம். ஆமாம் ஏற்கனவே அவன் நைனேன்னு அழுகிறா. வேணாம் விட்டுருங்க, திட்ட வேணாம். நான் அவளை எப்படியே கிளப்பி உங்கள் கூட அனுப்பிச்சி வைக்கிறேன். திட்டாமல் நீங்கள் கூட்டிகிட்டு போங்கப்பா. மறுபடியும் எதுவும் சண்டை பிரச்சனை எல்லாம் வேண்டாம். ஓ நானும் சண்டை போட்டுட்டு இருக்கேன். இப்போ டெய்லி ஃபோன் பண்ணலாம், நீங்கள் தான் எடுக்கலையா? மெசேஜ் அனுப்பலாம், நீங்கள் தான் பண்ணலையா? அதனால தான் அவள் கோவத்தில். நான் சொல்றதை கேட்கணும், நான் சொல்லாம வந்தா அப்புறம் எப்படி நான் பேசுவேன்? ஐயோ பிரச்சனை வேண்டாமே, பிரச்சனையை நிறுத்துங்களே. அவள் கிடக்குற, நான் தான் உங்ககிட்ட இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன். அப்புறம் ஏன்ப்பா திருப்பி திருப்பி அவள்கிட்ட பேசிக்கிட்டு? விடுங்க, நான் அவள்கிட்ட பேசி அனுப்பி வைக்கிறேன். பிரச்சனை எதுவும் வேணாம். நான் எது பிரச்சனை பண்றேனா சொல்லுங்க? வந்துட்டு ஒரு காஃபி குடிக்கல, சாப்பிடல, டீ குடிக்கல, வந்த உடனே நின்னலே, உட்கார கூட இல்லை. உட்கார கூட இல்லாமல் நின்னலே வந்து வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் என்னம்மா அர்த்தம்? என்ன அர்த்தம்? சத்த நேரமாவது உட்காரலாம்ல, காஃபி குடிக்கல, டீ குடிக்கல. ஒன்றும் சண்டையை போட வேணாம், ஒன்றும் போட வேணாம். ஆத்தா நீ கிளம்புறியா? எந்த பஞ்சாயத்தும் வேணாம். மாப்பிள்ளையா விருப்பப்பட்டு உன்னை கொண்டு வந்து இங்கே விட்டா நீ வா, இல்லைன்னா தயவு செஞ்சு இங்கே வந்துடாத, போதுமா? என்ன அத்தை வர முடியுமா முடியாதாவா? நான் நிக்கவா இல்ல கிளம்பவா சொல்லுங்க? அங்க எங்க அம்மா டார்ச்சர் வேற தாங்க முடியல. இவ வந்தாதான் வீட்டுக்கு வரணும்னு வேற சொல்லிடுச்சு. அதனாலதான் இப்ப வர வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா நான் வந்திருக்க கூட மாட்டேன். பாத்தியாம்மா, பாத்தியா கிளம்புடி. யாரு நீ பேசுற பாரு. அத்தை கூப்பிட்டதுனால வந்தாராம், இல்லைன்னா வந்திருக்க மாட்டாராம். அப்ப என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இவர் கூட்டிட்டு போன்றதுக்காக வரல, அத்தை கூப்பிட்டதுனால வந்திருக்காரு. அப்ப அத்தை கூப்பிட்டா நான் போகணுமா? நான் போக முடியாதும்மா. போக முடியாதுன்னா முடியாது. அவரை கிளம்ப சொல்லு நீ. அப்ப இருக்கட்டும், ஓகே பரவாயில்ல, இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, இருக்கட்டும். ஐயோ கடவுளே, நீங்க தான் விட்டு தொலைங்களே. ரெண்டு பேத்துக்கு நடுவில் நான் மாட்டிக்கிட்டு பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. இங்க பாருப்பா, இனிமே இவ வரேன்னா நீ கூட்டிகிட்டே வராத. உனக்கா விருப்பம் இருந்தா கூட்டிட்டு வந்து விடு, இல்லைன்னா வேண்டாம். பரவாயில்ல இங்கே இருக்கட்டும். இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே இருந்துக்கிறேன். என்னடி அவர் சொன்னா இங்கே இருந்துக்குவியா? ஏன்டி இந்த மாதிரி பண்ற? அவர் சொன்னா இங்கே இருந்துக்குவியா? ஒழுங்கு மரியாதையா போய் பேக் எடுத்தில எடுத்துட்டு கிளம்பு. நான் வேணா கொண்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து எப்ப நான் வேணா வீட்லயாவது இறக்கி விட்டு வரவாடி. வர விருப்பம் இல்லாதவங்க இங்கே இருக்கட்டும் அத்தை, நான் கிளம்பு. ஐயோ அவ வந்துட்டா.